Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 Trigonometry exercise 6.3ல question number 2. The horizontal distance between the two building is 70 meter. நமக்கு பில்டிங்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 70 meter. The angle of depression of the top of the first building when seen from top of the second building is 45 degree. அதாவது நம்ம செகண்ட் பில்டிங் பெருசா இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா கிரவுண்டுக்கு பேரலாக ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். தென் இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. If the height of the second building is 120 meter. Second building எப்போனா நமக்கு highest building வேல்யூவா? இது வந்து 120 meter. Find the height of the first building. அப்போ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹைட்டை நான் ஹச் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சேம் டயக்ராமை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம். பில்டிங்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். தென் ஸ்மாலஸ்ட் ஒன்றை ஹச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் பில்டிங்கோட வேல்யூ 120 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே ஹச் அப்படின்னா சேம் ஹைட் தான் நமக்கு இங்கே இருக்கும். தென் இந்த ஆங்கிள் வேல்யூ நமக்கு என்னது? 45 டிகிரி. அப்போ இங்கிருந்து 45 டிகிரி அப்படின்னா நமக்கு பேரலல் லைன் கான்செப்டா? ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி தான் வரும். இப்போ எப்பயும் போல் ஏ பி சி டி இ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் டோட்டல் இசி வந்து 120. நமக்கு இது மட்டும் என்னது? 120ல இருந்து நமக்கு ஹைட்டை மைனஸ் பண்ணுறோமா? இப்போ ஏடி அண்ட் பிசி அப்படிங்கிறது பேரலல் லைன். ஸோ இதனோட வேல்யூ நமக்கு 70 மீட்டர் தான் இருக்கும். இப்போ நமக்கு இடி கண்டுபிடிச்சா முடிஞ்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஇல நமக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்ன ரிலேஷன்? tan கான்செப்ட். அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஆப்போசிட் வேல்யூ என்னது? டிஇ. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ டிஇயா டிவைடட் பை adjacent value AD. நமக்கு D யோட வேல்யூ தெரியும் 120 minus H. Then AD ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 70. இப்போ tan 45 யோட வேல்யூ நமக்கு 1. ஸோ 1 is equal to 120 minus H divided by 70. இப்போ இந்த 70 லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாமா? இப்போ 70 is equal to 120 minus H. நான் H and 70யை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஹச்சோட வேல்யூ என்னது? 120 minus 70 equal to 50. இப்போ H is equal to 50. நமக்கு ஆல்ரெடி என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? மீட்டர். அப்போ இதனோட யூனிட்டும் நமக்கு மீட்டர். அப்போ H50 அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிருச்சு. ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் equal to 50 மீட்டர்.